அஜிந்தா 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 முடிஞ்சிருச்சா? கச்சாயத்துக்கு இலதலையெல்லாம் போடுவியாட்டு இருக்குதே. இல்லைங்க, நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான். செல்லக்குட்டி, என்னமோ புதுசாக ஒரு டிஷ் ஒன்று செய்வியாட்டு இருக்குதே. ஆமாங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம கச்சாயம் செய்கிறோம். பாப்பாவுக்கு கச்சாயம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் செய்கிறோம். அப்படியா? கச்சாயம் எனக்கு கூட ரொம்ப பிடிக்குமே. அதுக்கு என்னென்னலாம் போடணும் அப்படியே சொல்லியிருப்பாக்கலாம். பாருங்கள், நான் 1/4 கிலோ மைதா தான் போட போகிறேன். இது எங்கள் ஊரில் கிடைக்கக்கூடிய பிராண்டு. உங்கள் ஊரில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1/4 கிலோ மைதா யூஸ் பண்ணுறேன். அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ரவை கம்மியாக போடுறோம். இது ஒரு 100 கிராம் இருக்கும். நம்ம ரவை ஜாஸ்தியாக போட்டோன்னா நம்ம கச்சாயம் செய்யும்போது அப்படி பிரிஞ்சு வரும். அது நல்லா புசு புசுன்னு வராது, நல்லா எலும்பி வராது, குண்டு குண்டாக எலும்பி வராது. அது நம்ம மாவு கரைச்சி ஊற்றுனதும் அது திரியாக பிரிஞ்சு போயிடும். அது நல்லாவே இருக்காது. அப்புறம் கடுகடுன்னு இருக்கும். ரவை அதிகமாக போட்டுட்டோம்னா கடுகடுன்னு இருக்கும். அதுதான் இந்த கச்சாயத்தோடைய ட்ரிக்ஸு. சரி. அதுக்கப்புறம் அவங்களுடைய சர்க்கரையோட டேஸ்ட்டுக்கு அளவு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக சோடாப்பு போடணும். அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் நம்ம வறுத்து பொடி பண்ணி போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்புறம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே இனிப்பு பலகாரம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். இது ஒரு நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதனால் தைரியமாக வச்சு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரவையை ஊற வைக்கணும். கொஞ்சம் டைம் இருக்குன்னா நீங்கள் பச்சை தண்ணியில் ஊற வைக்கலாம். டைம் இல்லை, ரொம்ப எமர்ஜென்சியாக செய்யணும் அப்படின்னா நம்ம சுடுதண்ணியில் ஊற வச்சோன்னா ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ளே ரவை ஊறிடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு சர்க்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற விட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரவையை ஊற வைப்போம். எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கிறதுனால நான் பச்சை தண்ணியே விட்டு ஊற வைக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் விடணும். அந்த ரவை நனைகிற அளவுக்கு மட்டும் விடணுங்க, ஜாஸ்தி விட்டுறாதீங்க. அப்போ ரவை ஊறணுன்னா எப்படி வரும்? அந்த தண்ணி எல்லா பக்கம் பாருங்கள், அந்த தண்ணி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகுது, தெரியுதுங்களா? அதுலேயே ஊறிக்கும். கொஞ்சமாக ஊற்றுனதுலேயே எல்லா பக்கம் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு மேலே நம்ம தண்ணி விட்டோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். மாவு போட்டு சக்கரை போடுறப்ப இன்னும் நல்லா தண்ணி ஆயிரும். இதுவே நல்லா ஒரு 1/4 மணி நேரம் இல்லை 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விடலாம். சரிங்களா? பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி விட்டோம். இதுவே பாருங்கள் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி பாருங்கள் அப்படியே நல்லா ஊறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா. இந்த மாதிரி நம்ம ரவை கச்சாயம் இதெல்லாம் செய்கிறப்ப எத்தனை பேருக்கு உங்களுக்குலாம் சொதப்பி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கும் அந்த மாதிரி நடந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவோட கடைசியில் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? கச்சாயத்துக்குள்ளே நம்ம கொஞ்சமாக தேங்காயை துருவி போட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம துருவி எடுக்கிறதுக்கு பதிலாக மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றினோன்னா அது நல்லா பூ மாதிரி கிடச்சிரும். தேங்காவை நல்லா ஒரு 2-3 பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி வந்துருச்சுங்களா? இதை நம்ம இந்த ஊர்ன ரவைக்குள்ளே போட்டுடலாம். ஊர்ன ரவை பாருங்கள் அப்படியே நல்லா தயிர் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்குறக்கு எப்படி இருக்குது? தயிர் மாதிரி இருக்குது பாருங்கள். தயிர் மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கு. இந்தளவுக்கு நல்லா ஊறுச்சுன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த தேங்காயை இதுக்குள்ளே போட்டுடலாம். இதெல்லாம் வறுக்கவெல்லாம் தேவையில்லை, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே துருவி போடுறது தான்.
தேங்காய் வறுத்து கூட போடலாமா? அது டேஸ்ட் நல்லா இருக்குமா? நம்ம ஒரு நாள் தானே வச்சு சாப்பிட போகிறோம், அதனால் நம்ம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வச்சு அரைச்சி அப்படியே போட்டுக்கலாம். ஆனால் வறுக்கும்போது அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்கும்ல. எங்கள் அம்மா குட்டி பாருங்கள் பயங்கரமாக பாட்டு பாடிட்டு இருக்கா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஏலக்காவை பாருங்கள் வறுத்தாச்சு. நம்ம அப்படியே இந்த கல்லில் போட்டு அப்படியே இடிச்சுக்கலாம். நங்கனக்கடி 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 வடிவேல் ஜெயக்குரு சொல்லுவான்ல, அந்த மாதிரி அடிக்கலாமா? அஜிந்தா ஆஜிந்தா ஆஜிந்தா முடிஞ்சிருச்சா? இப்போ கொஞ்சமாக லைட்டாக இப்போ ஆப்ப சோடா போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க. சோடான்னு எதாவது இருக்கா என்ன? ஆமாம், நம்ம மாவுக்கு இட்லிக்கெலாம் போடுவோம்ல, அதுதான். ஓ, இந்த பேக்கிங் பவுடர்னு சொல்லுவாங்களா, அதுவா? அதுதான். இல்லை, பேக்கிங் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு செய்கிறதால யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க. இப்போ கடையில் போய் ஆப்ப சோடா கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஆப்பத்திலே அடித்து துரத்தி விட்டுற மாட்டாங்களா? ஆப்பக்கல் எடுத்து. சிரிச்சிட்டேன், நீங்கள் சொன்னது காமெடின்னு. காமெடியா? என்ன கொடுமை சார் இது. இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சிருச்சு. நம்ம அடுத்தது எடுத்து வச்சிருக்கிற 1/4 கிலோ மைதாவை அப்படியே ஆட் பண்ணிடலாம். மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற எல்லா மைதாவும் போடணுமா? ஆமாம், 1/4 கிலோ மைதாவும் போடணும். சூப்பர் சூப்பர். ஆனால் அந்த ஏலக்காய் வாசம் செமையாக இருக்குது. இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணும்போது தெரியும் நம்மளுக்கு தண்ணியோட அளவு எவ்வளோ ஊற்றணுங்கிறது அப்போ தான் தெரியும். பாருங்கள், திக்காக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை வந்து கரையாமையே மாவு போட்டோன்னா நம்ம கச்சாயம் செஞ்சு சாப்பிடும்போது அப்படி சர்க்கரை கரையாமல் நம்ம அப்படியே வந்து மாவு போட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம கச்சாயம் சுட்டு சாப்பிடும்போது நம்ம வாய்க்கு வந்து கடுக்குன்னு வந்து அந்த சர்க்கரை வந்து தென்படும் வாய்க்கு. சரிங்களா? அதனால தான் நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டோம்னா சர்க்கரை வந்து கரைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம தேவைக்களவாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம கரைச்சிக்கலாம். முடிஞ்சால் கரண்டியில் கரைங்க, இல்லைன்னா கையில் கரைச்சிருக்குங்க. அப்புறம் ஒரு பக்கம் நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணிகிட்டே இருக்கோம். சீக்கிரமாக இந்த மாவு கரைக்கிறதுக்குள்ளே ஆயில் வந்து சூடாயிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ தண்ணி விட்டோம். ஆனால் அப்பயுமே மாவு பாருங்கள், பேட்டரி பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எதாவது காய்ச்சறியா என்ன? அப்படிதான் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா. மாவு கிளற மாதிரி இருக்குது. என்னென்னமோ செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அப்படி ஒரு டான்ஸ் போடுங்க. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா. போதும் மாவு இந்த பதத்துக்கு போதும். மாவு போதுமா, பாட்டு போதுமா? ரெண்டுமே போதும். ரெண்டுமே போதுமா? ஓகே, என்ன செய்யலாம் அடுத்து? போதுங்க, மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம கலக்கியாச்சு.
தோசை மாவு பதத்துக்கா இல்லை இட்லி மாவு பதத்துக்கா? நம்ம இட்லி மாவு பார்த்து கரைச்சாவே போதும். பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு. இல்லை, நம்ம எடுத்து ஊற்றினோம்னா இப்படி விழுகணும், இப்படி விழுகணும். அப்படியே சல்லுன்னு விழுகக்கூடாது. பாருங்கள், நம்ம உப்பு வந்து இந்தளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்வீட் டேஸ்ட் வந்து நல்லா தெரியும் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப. ஜாஸ்தி போடாதீங்க. மேக்ஸிமம் நாங்கள் வந்து எல்லா ஸ்வீட்லேயுமே வந்து உப்பு போட ஆரம்பிச்சிருவோம். ஜூஸ் எல்லாம் உப்பு போடுவீங்களா? சர்க்கரைக்கு பதிலாலாம் போட மாட்டோம். ஒரு ஸ்வீட் டேஸ்ட் நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போடுவோம். ஜூஸில் லெமன் ஜூஸ்லேயே கூட போடுவோம். என்னது, லெமன் ஜூஸுக்கு உப்பா? ஆமாம், லெமன் ஜூஸ்லேயும் உப்பு ஆட் பண்ணுவோம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியா? அப்போ ஒரு நாளைக்கு அந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீ குடிச்சு பாரு, டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பாரு செல்லக்குட்டி. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அப்போ இத்தனை நாளாக வந்து குடிக்கும் போதில் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அதுக்கு காரணம் இதுதானா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு கரண்டியாக நம்ம ஊற்றலாம். பாருங்கள், ஊற்றினதும் சீக்கிரமாக பாருங்கள் பஃப்னு மேலே வந்துச்சு. பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஃப்ளஃபியாக இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று அதிகமாக ஆட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக இந்தளவுக்கு நல்லா புசு புசுன்னு கண்டிப்பாக வரவே வராதுங்க. அதை மட்டும் நம்ம செய்யும்போது நம்ம கரெக்டாக கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கச்சாயம் செய்யும் போதும் நல்லா வெள்ளையாக ஒரு சிலர் எடுப்பேன்னு சொல்லுவாங்க. வெள்ளையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்பாங்க. அது என்னமோ எங்களுக்கு வந்து வெள்ளையாக விட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இருக்கிறப்ப சாப்பிட்ற டேஸ்ட்டு தான் நல்லாயிருக்கும். கச்சாயம்னாவே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது சாப்பிட்டா தாங்க நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை அப்படியே ஒவ்வொன்றா திருப்பி விட்டுருவோம். திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுடலாம். கொஞ்ச நேரம் வேக விட்டு அப்புறமா எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தட்டில் போட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் குடிக்கல பாருங்கள். முடிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இப்போ அதை சொல்கிறேன். கச்சாயத்துக்கு இலதலையெல்லாம் போடுவியாட்டு இருக்குதே? இல்லைங்க, நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான், அதுக்காக தான் இந்த இலை வந்து. இது என்ன இலை? இது வந்து துத்தி இலைன்னு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்துல துத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நிறைய மாடு நிறைய சாப்பிடும். ஆடு மாடுலாம் நிறைய சாப்பிடும் இதைய. அப்படியா? ஆடு மாடு சாப்பிட்றதுல நாமளும் சாப்பிடலாமா? இல்லைங்க, இதெல்லாம் டவுனில் வந்து கீரையாக வந்து பறித்து விற்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஆடு மாடு சாப்பிட்றதுக்காகவே விட்டுட்டோம். நம்ம வந்து இதை வந்து கீரையாக சமைச்சு சாப்பிட்டோம்னா இதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குங்க. அப்படியா? சரி, ஓகே. இதில் என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படி? இது பார்த்தீங்கன்னா, இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டா சரி மூலம் வியாதி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பைல்ஸ்னு சொல்லுவாங்களே. கரெக்ட். பைல்ஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு செடி தான் இது. ஓகே. இப்போ இந்த பைல்ஸ்னால் என்ன? இந்த மோஷன் வந்து பார்த்திங்கன்னா டைட் ஆயிரும், இந்த மாதிரி சிரமம்லாம் இருக்கும். இதுதாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்த அந்த டிப்ஸு. இது வந்து துத்தி செடின்னு சொல்லுவாங்க, துத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பைல்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அப்படியே கீரையாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து டவுனுக்குள்ளே வந்து இதை வந்து கீரையாக வந்து செஞ்சு சாப்பிட்றாங்க, விற்கவும் செய்கிறாங்க. நம்ம கிராமத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஆடு மாடெல்லாம் சாப்பிடுது. நம்மளும் வந்து இது சாப்பிட்டா ரொம்ப பைல்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் கீரையாக செஞ்சு சாப்பிட முடியாதவங்க, நம்ம புதினா சட்னி மல்லி சட்னி இதெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அது கூட இந்த 4 தலையாக
ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க. பாருங்கள், இப்படி ஒரு 4 தலையாக வந்து அந்த சட்னி கூட இப்படி ஒரு 4 தலையும் போட்டு நம்ம சட்னி அரைச்சோன்னா நம்மளுக்கு வந்து நல்லது தான். இதோட பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கும், நம்ம தனியாக செஞ்சு சாப்பிட்றத விட. ஆமாம், தனியாக செஞ்சு சாப்பிட முடியாதுன்னு சொல்கிறவங்க, ஆல்ரெடி சாப்பிட்ருக்கிறவங்களுக்கு ஓகே, சாப்பிடாதவங்க புதுசாக நாங்கள் சாப்பிட்றோம், இந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி நம்ம சட்னி கூட வேறு சட்னி அரைக்கும் போது அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபைல்ஸ் வந்து இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த சிரமத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் நாம் இன்றைக்கி சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த கச்சாயம் தான். எங்கள் குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டா. அவசரமாக வந்து டேடின்ட்டே இருக்கா. ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.